வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கில்லிங் டைரி. உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது, ஹேரோட அடர்த்தி குறைஞ்சி ஹேர் தின் ஆகிட்டே வருது, ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் க்ரோத் வந்து சுத்தமாக இல்லை, அதே மாதிரி ஹேர் வந்து பாதிலே உடஞ்சி ஹேர் பிரேக்கேஜ்னால ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக 1 மந்த்லி ஸ்டாப் பண்ணிட முடியும். அதே மாதிரி உங்கள் ஹேரோட ட்ரைனஸ் ஃபிஸினஸை கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே சாஃப்டாக மேனேஜபிளாக சேஞ்ச் பண்ணிட முடியும். இதுக்கு ஒரு ஹேர் சீரம் ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் பற்றி பார்த்துடலாம். லவ் பியூட்டி அண்ட் பிளானட் பிராண்டில் இருந்து ஆனியன் ரோஸ்மெரி ஸ்கேல்ப் சீரம். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நான் ஸ்பான்சர் வீடியோ. நான் பர்சனலாக இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்ததை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் சீரமை நான் யூஸ் பண்ணினதில் ரொம்பவே ஷாக் ஆனேன். ஏன்னா நார்மலாகவே ஆடில் சொல்கிற மாதிரியோ ஒரு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரியோ அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த ஹேர் சீரம் ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்குமே நார்மலாக ஹேர் ஃபால் இருக்கும். அதாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சீவுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஹேர் வந்து ஃப்ளோரில் இருக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து சீவுறப்பையும் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் சீரமை நான் யூஸ் பண்ணுறப்போ டோட்டலாகவே ஒரு 5 ஹேர் தான் ஃப்ளோர்லேயே நான் பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு என்னோடய ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. இந்த ஹேர் சீரம் ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற ஹேர் சீரம், ட்ரை ஸ்கேல்ப், ஆயிலி ஸ்கேல்ப்னு எல்லா டைப் ஆஃப் ஸ்கேல்ப் உள்ளவங்களும் வந்து தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் சீரமில் ஆனியன் அண்ட் ரோஸ்மெரி இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஹேர் லாஸ் ப்ராப்ளம் அண்ட் ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும், அதே மாதிரி பால்ட்னஸில் ஹேர் ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை கிளினிக்கலி ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேர் சீரம் 96% ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ஹேர் ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் வந்து ரூட்லேருந்து விழுறதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஹேர் தின்னிங் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் ப்ராப்ளமை சரி பண்ணி ஹேர் வந்து நல்லா திக்காக வால்யூமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் சீரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் சீரமை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த ஹேர் சீரம் வந்து 100% வேகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, அதே மாதிரி பேரபன், டைஸ் அண்ட் மினரல்ஸ் ஆயில்னு எதுவுமே இந்த ப்ராடக்ட்டில் கிடையாது. 100% சேஃபான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் சீரம் கிளாஸ் பாட்டிலில் ட்ராப்பரோடு வரும். இந்த பாட்டில் வந்து 50 ml பாட்டில். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ₹600. ஆனால் ஆஃபர் டைமில் அரௌண்ட் 500, 400, 350க்கே இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் கிளாஸ் பாட்டிலில் ட்ராப்பரோடு வரும். இது பார்க்குறதுக்கு வாட்டர் மாதிரியே இருக்கும். இது ஒரு 8 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அங்கங்கே ஸ்கேல்ப்பை பிரித்து ட்ராப்பாக ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கணும். தென் ஜென்டிலாக தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுக்கணும். அப்ளை பண்ணின பிறகு அப்படியே விட்டுடலாம், ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. இந்த ஹேர் சீரமை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்கிறப்போ, அதுவும் ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்கிறப்ப தான் இந்த ஹேர் சீரமை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பெஸ்ட்டான டைம் வந்து நைட் டைமில் நீங்கள் இந்த ஹேர் சீரமை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். டே அண்ட் நைட் 2 டைம்லையுமே நீங்கள் இந்த ஹேர் சீரமை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். ஹேர் ஃபால் உள்ளவங்க, ஹேர் லாஸ் ப்ராப்ளம், ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஹேர் சீரமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சேம் பிராண்ட் லவ் பியூட்டி அண்ட் பிளானட் பிராண்டில் இருந்து இந்த ஹேர் மாஸ்க். இது ஆனியன், பிளாக் சீட் அண்ட் பேஷோலி ஹேர் மாஸ்க் ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல். இந்த ஹேர் மாஸ்க் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அண்ட் ஆல்சோ ட்ரை ஸ்கேல்ப் உள்ளவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் வந்து பிரேக்கேஜ்னால, அதுவும் வந்து ஹேர் வந்து அப்படியே பாதியில் உடஞ்சி விழுறது எல்லாமே இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணும். நான் இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணினப்பவே என்னோடய ஹேர் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக மேனேஜபிளாக இருந்தது. நான் வந்து இந்த ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பாட்டில் வந்து அப்படியே இருக்குது. இதை ஃபினிஷ் பண்ணின பிறகு அதை கண்டினியூ பண்ணிப்பேன். இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணுறப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணின பிறகு செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை ஹேர் அண்ட் ஸ்கல்ப் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம்.
சப்போஸ் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பா இந்த ஹேர் மாஸ்க்க யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு ஜஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை 2 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே நம்ம ஹேர் வந்து சாஃப்டாக மேனேஜபிளாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் வந்து ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டக்குனு இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்பவே ஹேர் வந்து சாஃப்டாக மேனேஜபிளாக சேஞ்ச் ஆகிடும். ஹேர் ஃபாலும் அப்போ வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இந்த ஹேர் மாஸ்க் 200 ml. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ₹600. ஆஃபர் டைமில் அதே மாதிரி அரௌண்ட் 500க்கு கிட்ட கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on the inside.